अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। அஞ்சாவது அத்தியாயம் சேலதானவர்களுக்கு நடக்கிற கடுமையான யுத்தத்தை பத்தி நம்ம பேசுறோம். யாத்திரை அந்த யுத்தத்தை வர்ணிக்கிறார். மேல எப்படி என்ன ஏதுன்னு இது ஸ்ருத்வா சகசிராட்சா புனராக பிரகஸ்பதி யுத்தோத்யோகம் கரிஷ்யாமி அயாரே நாசனாயவை. அவன் என்ன பண்ணா, பிரகஸ்பதி அவன்கிட்ட இது சொன்னார் இல்லையா, எப்படி நடந்துக்கணும் என்ன ஏது அப்படின்னு சில அட்வைஸ்கள். அதாவது யுத்தம்னு வந்ததுனாக்கா 2 விஷயத்துக்கும் வந்து தயாரா இருக்கணும். செயல் பராஜயங்கிறது எப்படி வேணாலும் நேரிடலாம், அதனால அதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னா இல்லையா. விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பண்றாங்க, நான் சுத்தம் பண்ண போறேன். புனராக பிரகஸ்பதி அவன் சொல்றான், யுத்தோத்யோகம் கரிஷ்யாமி அயாரேகேங்கிறது மனுஷன். அவனுடைய உத்தியமேன வினாராஜ்யம் ந சுகம் நச்சவை சகா. ஒரு எஃபர்ட் இல்லாம, ஹியூமன் எஃபர்ட் இல்லாம, அதாவது சாதாரண பௌருஷம் தெய்வம் அப்படின்னு 2 சொல்றோம் இல்லையா, பிட்வீன் ஃபேக் அண்ட் ஃப்ரீவில் அப்படிங்கிற பாருங்க. எது இருக்கும் அப்படின்னாக்க, நம்மளுடைய ஃப்ரீவில் மனுஷன் எத்தனைங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். மனுஷன் எத்தனம் இல்லாம எதுவும் நடக்க போறது இல்லை. முக்கியமே அப்படின்னா இந்த ராஜ்யம், ஒரு ராஜாக்களுக்கு ராஜ்யத்தை அடையவும் முடியாது, தக்க வச்சுக்கவும் முடியாது. நசுகம் நசவை சகா, சுகம் கிடைக்கவும் போறது இல்லை. சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு எஃபர்ட் வேணும், சுகமும் இல்லை. விருத்தியமும் ந சம்சந்தி, விருத்தியமும் உத்தியோகம் இல்லாதவால ந சம்சந்தி, யாரும் புகழ மாட்டார்கள். காதராகனாக்க காதராக ஏதோ நிருத்தியமும் சம்சந்தின்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதாவது கொஞ்சம் இந்த தயங்குறவங்க இருக்காங்க, அதாவது வீக் பீப்புள் இருக்கா இல்லையா, ஒன்லி வீக் பீப்புள் அவ எஃபர்ட் இல்லாம இருக்கிறது இருக்கே, அதுதான் அவதான். அதாவது சமாதானத்துக்கான முயற்சி அப்படின்ற மாதிரி வீக் பீப்புள் ஆல்வேஸ் இம்ப்ளைஸ் எஃபர்ட்லெஸ்னஸ். அதாவது ஒரு ராஜா முன்னுக்கு வரதை என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே முன்னுக்கு வருதுன்னு சொன்னோம்னாக்கா ஓரளவுக்கு செலவலான்னு போயிட்டு இருக்கிறது தான் இல்லையா. சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், சில பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்காத என்ன பண்ணுவாங்கனாக்கா, யார் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா அப்படின்னா வீக்கா இருக்கிறவா தான். நம்மளுக்கு இருந்தாலும் நஷ்டம் வருமா, பயம் வருது, இப்படி இருந்தாலும் நஷ்டம் வரப்படுது. அதனால என்ன ஆகும், காதராக சம்சந்தி நச்ச சோத்தியமாக, முக்கியமாக எஃபர்ட்டோட இருக்கிறவங்க, அதாவது முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, தங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க, அதான் நிருத்தியமும் இந்த சம்சந்தி. எஃபர்ட் இல்லாதவன் அதாவது உத்தியோகம் இல்லாத எஃபர்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கே, அந்த சூழ்நிலையை யாரும் புகழ மாட்டார்கள், அதை போட்ட மாட்டார்கள் அப்படின்னு. அதாவது இதெல்லாம் என்ன ஆகுனாக்கா, எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். சாதாரணமா இது எஃபர்ட் எடுத்துக்கிறதுங்கிறத சமாதானத்துக்கான முயற்சின்னு எடுத்துக்கிறதா, இல்ல வீண் சண்டைக்கான முயற்சின்னு நினைக்கிறதா, நம்ம வலிய போய் சண்டை போட போறோங்கிறதுக்கான முயற்சின்னு நினைக்கிறதாங்க இருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுடைய லாபங்கள் எது, எப்படி நடந்துக்கிறா, எதிரியினுடைய ஆட்டிடியூட் என்னன்னு பல விஷயங்களையும் தீர்மானம் பண்ணி, பல விஷயத்தையும் ஸ்டடி பண்ணி, அதுக்கப்புறம் வர வேண்டிய ஒரு கன்க்ளூஷன் வராங்க இல்லையா. அந்த மாதிரி வர்றதுனால எஃபர்ட் எடுத்துக்காம இருக்கிறது அப்படிங்கிறது, எந்த இடத்துல எஃபர்ட்டுக்காக வெயிட் பண்ணணும், எந்த இடத்துல எஃபர்ட் எடுத்துக்கணுமோ அந்த இடத்துல எஃபர்ட் எடுத்துக்கணும். அதனால நான் இப்ப பேசாம இருக்கேன், மனுஷன் ரொம்ப பலமா இருக்கான், வரலாம் வாங்கிருக்கான்னு நான் பலமா பேசாம இருந்துட்டேன்னா, நான் பயந்துட்டேங்கிறது மட்டும் இல்லை, எனக்கு எஃபர்ட் இல்லாம நான் என்னுடைய ராஜ்யத்தை காப்பாத்திக்கிறது கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கேன்னு என்னுடைய பிரஜைகளே என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க இல்லையா. அப்ப அந்த இடத்துல அவன் இன்னொரு விஷயத்தை சொல்றான், யதீனாம் பூஷணம் ஞானம், ஞானிகளுக்கு அழகு, அதாவது சன்னியாசிகளுக்கு அழகு இருக்கணும் எல்லாருமே, இல்லைனாலும் ஸ்பிரிச்சுவல் இன்க்ளைன்டு ஜென்மனாம். அவர்களுக்கு முதல்ல என்ன ஆகும், சந்தோஷம், அவளுக்கு கண்டென்ட் இருக்கிறது போதுங்கிற எண்ணம் போடும். மேல மேல இன்னும் ஸ்டூடெண்ட் போகணும், மேல மேல தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும், இருக்கிறது போதுங்கிற எண்ணமும்
இருந்தா தான் என்ன பண்ண முடியும், அவளால தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பர்சூட்ல வந்து டெவலப் பண்ண முடியும். அதனால சந்தோஷோடி திஜன்மராம் இதோடு மட்டும் இல்ல, பிராமணன் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவனுக்கு என்ன ஆகும், இன்னும் மேல மேல போகணும் அப்படிங்கிற ஆசை இல்லாம சந்தோஷம் இருக்கணும். கண்டென்ட் உத்தியம சத்ருகரணம் பூஷணம் பூத்தி மிச்சதாம். பூத்தி மிச்சதாம் ஒரு ராஜ்யத்தினுடைய ராஜா தன் ராஜ்யம் நினைச்சு வளர்ந்து பெருசா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு சத்ருகணனம் சத்ருவை கண்ட்ரோல் பண்ணி அதாவது பெருமை அடையணும் ஓவர்லாட்சி போகணும்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு உத்தியமகா தான். அதாவது உத்தியோகம் புருஷத்தையும் வைத்திய லட்சுமி பாஷத்துமே இருக்கு இல்லையா, இதேதான் இந்திரன் மேல சொல்றான். உத்தியமேன ஹதஸ் பாஷ்கா. பாஷ்ககான்னா ருத்ராசுரன். அந்த விஸ்வரூபனை கொண்டதுக்காக கஷ்டம் என்ன பண்ணார், அந்த ருத்ராசுரன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அசுரனை வந்து உற்பத்தி பண்ணி இந்திரனை கொண்டதுக்கு அனுப்பிச்சார். அவரை ரொம்ப எஃபர்ட் எடுத்து இந்திரன் என்ன பண்றான், கரெக்டான டைம் பார்த்துட்டு வெயிட் பண்ணி இதுல சொல்றான் இல்லையா. ஸோ உத்தியமேன ஹதஸ் பாஷ்கா. நமுச்சிர் பலைய வச்ச நமுச்சிங்கிற பலன் இந்த மாதிரி 3 ராஷ்டிரங்கள அவன் இந்திரன் கொண்டிருக்கான். அவன் ஒவ்வொருத்தையும் பிளான் பண்ணி கொள்ள வேண்டும், வெயிட் பண்ணி கொள்ள வேண்டும். சதைனம் நிகழ்ச்சியாமே மகிஷம் முடிசத்தம். அதே மாதிரி இந்த மகிஷாசுத்தையும் கட்டுறேன் அப்படிங்கிறான். பலம் தேவகுருஸ்தோமே, நீங்க எனக்கு பலமா இருக்கு, தேவகுருவாஸ்திரி நீங்க எனக்கு பலமா இருக்கு. வஜ்ரம் ஆயுதம் உத்தமம், ஆயுதங்களுக்குள்ள ஆயுதானம் வஜ்ரம், அந்த மாதிரி ஆயுதங்களுக்குள்ள இந்த உத்தமமான வஜ்ராயுதம் இருக்கு. சகாயஸ்து ஹரிஸ்மோனம் ததா உமாபதி ரவ்யா. என்றும் அழியாதவரான உமாபதி என்று மிக நிரந்தரமான அதாவது பெற்றவரான எனக்கு துணை இருக்காங்க அப்படின்னார். அதனால இவெல்லாம் இருக்கும்போது நான் இந்த இடத்துல கஷ்டப்படுறதுக்கு சரிபடுத்துங்க சொல்லிட்டு என்ன பண்றான், ராட்சோக்னான் பட்டமே சாத்தோ ஏற்படுத்தி நீங்க ராட்சோக்னான் அதாவது ராட்சோக்ன மந்திரங்கள் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கு சண்டைப்படும் போது இந்த தடையெல்லாம் வந்து வச்சுக்கோம். அந்த தடை எதுவும் இல்லாமல் வெற்றி நமக்கு சுற்றுவதற்காக ராட்சோக்ன மந்திரங்கள் அப்படிங்கிற மந்திரங்களை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பாராயணம் பண்ணுவதற்காக. ஆரோக்கியத்தை சமுத்தியம் நான் உங்களுக்கு எஃபர்ட் நடத்துகிறேன். சைன்ய அபினிவேசன் நான் என்ன எஃபர்ட் எடுத்துக்கிறேன், நான் என் படையை தயார் பண்றேன். அபினிவேசன்னா படையை தயார் பண்ற மகிஷன்புதி மானத. மகிஷன்புதி மானத எங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுபவரே, மானத்தை கொடுப்பவரே, கௌரவத்தை காப்பாற்றுபவர் இப்படின்னா அர்த்தம் சொல்லலாம். அதனால அது வந்து என்ன, எங்க மானத்தை எங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுன்னு பிரவேசிக்கிறார். யாத்தர் சொல்றாரு, இத்தியோ தேவராஜையில வாசஸ்பதி வாசஸ்பதி வார்த்தைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவரான சுரேந்திரம் யுத்த சம்ரக்தம். சுரேந்திரம் யுத்த சம்ரக்தம், யுத்தத்துக்கு தயாரா இருக்கக்கூடிய சுரேந்திரம் ஈடுபாடு இருக்கிறவனா இருக்கான். யுத்தத்துல இந்த ஈடுபாடு கொண்டவனா இருக்கக்கூடியவன். அந்த இப்ப என்ன ஆயிடுச்சு, நான் ஜெயிச்சுவோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருக்கு. அந்த எண்ணம் வந்ததுனால சுரேந்திரம் யுத்த சம்ரக்தம் மிதபூர்வம் பிரசஸ்ததா இவங்களோட இதெல்லாம் சரியா அப்படின்னு என்ன பண்ணார், பிரேரையாமி நிஜாகம் துவாம் நிர்வாரையாம் ஜெகம். நான் உன்னை சண்டைக்கு தூண்டவும் இல்லை, அதாவது நான் சண்டைக்கு அனுப்பவும் இல்லை, தயார் பண்ண சண்டைக்கு தூண்டுவான்னு நான் என்ன பண்ணேன், பாசிட்டிவா நிவாரையாம் ஜெகம். ஒன்னு தடுக்கவும் இல்லை, அதாவது போகாது போகணும்னு சொல்லல, போகாதுன்னு சொல்லல. ஏன்னா சந்தித்தேற்ற ஜெயே பராஜயே யுத்திசா ஜெயே பராஜயே சந்தித்தேன் சண்டை போடுற. இந்த சண்டையில ஜெயமா பராஜயமா எப்படி இருக்கும்னு தெளிவாக எப்படி இருக்க போறதுங்கிறது தீர்மானம் ஆகாத விஷயம். தீர்மானம் ஆகாதுனாக்க மனுஷன் இப்பதான் சண்டைக்கு வரான், அவருடைய பூர்ணமான இதெல்லாம் தீரியங்கள் இதெல்லாம் தெரியாது. ஆனா வரவாங்கிதான் வரத்தனால இப்ப போயிருக்கு. அந்த சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலையில அவன் எப்படி சண்டை போட போறான், எப்படி இருக்க போறாங்கிறது தெரியாது. அதேத்துல தூஷணம் கிஞ்சி பவித்திரியை சச்சிவதி. பவித்திரியை இந்த சண்டையில இந்த சூழ்நிலையில நீ எப்படி நடந்திருந்தாலும், அதாவது நீ பதுங்கினாலும் சுற்றுலா பண்ணாலும் இல்ல சரியான காரணத்துக்காக சரியான ஒரு என்ன சொல்றது உன்னுடைய பவர் அசைன் பண்ணிக்கிறதுக்காக நீ வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்றது வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி ஆம்பிஷன் சொல்லுவாங்க. வெயிட்டிங் ஃபார் an opportune moment to attack. அந்த மாதிரி பகுதிகளுக்கு இல்லையா, அதே தூஷணம். அடுத்ததுக்கு அது ஒரு தூஷணம்னு சொல்ல முடியாது.
அரசன் பதிங்கிறத அவன் வந்து என்ன பண்ணான், ஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறதுங்கிறது, அதாவது நான் இருக்குதான் நிக்கணும் அப்படிங்கிறது முடியாது. ஏன்னா அதுல என்ன ஆகும், நஷ்டம்ங்கிறது உயிர் பலி. வீரர்கள் அத்தனை பேருடைய உசுரும் போக்குறது, அதுல எவ்வளவு பேருடைய கை கால் போறதோ, கை கால்லாம் போனவா என்ன ஆகும், அவளுக்கு வந்து வைத்தியம் எவ்வளவு சௌரியமா வைத்தியம் கிடைக்கும், எவ்வளவு சௌரியமா குணமாகும், அவள் நாளைக்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியும், அவளை வந்து பார்த்துட்டு போது இதனால என்ன ஆகுது, டிபெண்டன்சி அந்த கஷ்டங்கள் இதெல்லாம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு இல்லையா. அதனால நாட்டினுடைய வளமும் குறையிறது இல்லையா. அதனால சண்டைங்கிறது எடுத்ததுக்கு பண்ணிட்டு இருக்க வேண்டிய விஷயம் எடுத்துருக்காத சாமதான வேத தண்டம்னாக்க மகாதண்டநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க சேராதிக்கு. ஸோ இந்த தண்டநாயகர் அப்படின்னு சொல்லும்போது தண்டங்கிறது சேனையை குறிக்கிறது, சேனையை உபயோகப்படுத்துறது. ஏன்னா அவங்களுக்கு வர லாபம் அதிகமா இருக்கிறதுனால அதனால அதே இடத்துல தூஷணம் இருந்துச்சு. இதுல உனக்கு வந்து தூஷணம், உனக்கு ஏற்படக்கூடிய தூஷணம்ங்கிறது, அதாவது சண்டைக்கு போல அதனால உன்னை எல்லாரும் குறை சொல்லுவாளோ, நீ குறை சொல்லப்படுவேங்கிற எண்ணம் எதுவும் கிடையாது. பவித்தவிய எது நடக்கணுமோ அது எல்லாரும் என்ன சொல்லுவா, பவர்ஃபுல்லா இருந்து மீறி நடந்து போச்சுன்னா நடக்க வேண்டியது நடந்துருக்கு, அவ்வளவுதான் போயிட்டு போல வேண்டிய. அதுல வந்து இருக்கிற தோஷம் சொல்ல போறதில்லை. சுகம்பா எதிவாதிக்கும் விகிதத்தியஞ்ச பவிஷ்யதி, விதிக்கப்பட்டது அது கிடைக்க போறது. நமையா தத் பரிஜாதம் பாதிக்கும் சுகம் ததா. எதிர்காலத்துல வரக்கூடிய சுகமும் துக்கமும் என்ன ஆகுது, பரிஜாதம், அதை நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஏன் பாரியா அப்படிதான் சொல்லுது, பாரியா ஹரணே பிராப்தம் புறா வாசக நேர்த்தி சசினாமே கிருதா பாரியா மித்ரேனாமித அமித்திர கர்ஷன. ஏன் அமித்திர கர்ஷனை, எதிரிகளை அழிப்போனே இந்திரன் இது பண்றாரு. எனக்கும் என்ன ஆயிடுது, சந்திரனால எனக்கும் சந்திரன் வந்து என் மனைவி அவகரிச்சுட்டான். அப்ப தலைவலி இருந்ததா இல்லையா, ஏதாவது கஷ்டம் வந்ததா இல்லையா, நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. சுவாசிரமஸ்தேன சம்பிராப்தம் துக்கம் சர்வ சுகாபகம். அவன் என்ன பண்ணான், என்னுடைய வீட்லயே கையை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி பஞ்சகம் பண்ணிட்டு போயிட்டான். புத்திமான் சர்வலோகேஷு விதித்தோகம் சுராதிப. அப்ப என்ன நடந்ததுன்னு சொல்றாரு, புத்திமான் சர்வலோகம் விதித்தோகம். நான் வந்து எல்லா உலகத்திலையும் சிறந்த புத்தி உடையவனாக சரியாக அறியப்பட்டவன் தான். இருந்தாலும் பொமேகதா கதா புத்தி கதா பாரியா கதா பலா. அந்த நேரத்தில் என்னுடைய விதி எங்க போயிடுச்சு, அதனால என்ன பண்ண முடிஞ்சது, அதை தடுக்க முடிஞ்சுதா, இல்ல பிடிக் பண்ண முடிஞ்சுதா, இல்ல அதை வராமதான் அதை வந்து என்ன பண்ண முடிஞ்சது, பிளான் பண்ண முடிஞ்சுதா. ஸோ என்னுடைய விதி அதற்கு என்ன, அந்த நேரத்தில் எங்க வேலை, கஷ்டப்படணும்ன்ற ஒரு விதி, கஷ்டப்படணும்ன்ற விதி இருக்கும் பொழுது அதை பத்தி யோசிக்காமையே அதை பிளான் பண்ண முடியாமையே என்னுடைய விதி என்ன ஆயிடுது, ரவுண்டடா ஆயிடுச்சு. அதாவது மறந்துபட்டது. ஸோ அதனால என்ன இருக்குன்னு சொன்னோம்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். சில நேரங்களில் வந்து என்ன இருக்கு, கஷ்டப்படணும்னு விதி இருக்கும்போது வேற முடியாது. அதனால நம்ம கஷ்டப்படுறோமேன்றது நினைச்சு கஷ்டப்பட்டு தஸ்மாத் உபாய கர்த்தவியா புத்திமதி சதா. புத்திமான்களான ஜனங்கள் எப்பவும் உபாயா காரியசுத்தி சதானூனம் தெய்வாதீனா சுராதிப. தெய்வாதீனா தெய்வம் பேசுன்னு சொல்றதுல தெய்வம் வெஷ்டம் காகதே தெய்வம் விதி, தேவகான காட் செய்தின்னு சொல்றோம். தெய்வம் அப்படின்னு சொன்னா விதி. அதனால தெய்வம், அதனால என்ன தெய்வாதீனா காரியத்தை செய்யத்தான். இதுல கர்மண்யேவ அதிகாரத்தை, நம்மளுடைய ஜூரிஸ்டிக்ஷன் எப்பத்துலதான் இருக்கு, மாமலேஸ்வர் பலத்துல இல்லை இல்லையா. அதனால பட இருக்கு அப்படின்னு டாக்டர் மேல சொல்லுவான். சச்சுத்வா வச்சனம் சத்தியம், உண்மையான அந்த வார்த்தை. அதாவது இது நெட்ட என்னாகும், முக்கியம்னு இவன் சொல்லும் போது நிச்சயமா எனக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு போறான். ஜெயமோ பராஜயமோ கையில இல்லை அப்படிங்கிற. பராஜயம் வந்தா அந்த இடத்துல நான் வந்து பண்ண வேண்டிய ஆல்டர்னேட் மெத்தட் என்னங்கிறது யோசிக்கணும் இல்லையா. ஜெயத்தை மட்டுமே எதிர்பார்த்துன்னு போறானே ஒழிய, பராஜயம் வரும்போது எப்படி எல்லாம் நான் வந்து இது டெக்ஸ்ட்ல ரிக்ரூட் பண்றதுக்கு அதுக்கு இடம் இருக்குமா. ஏன்னா இப்ப என்கிட்ட சிவா வசனம் சத்தியம், குருவுடைய உண்மையான வார்த்தை அப்படிங்கறத கேட்டு குரோஹோ சாத்தம் சச்சீபதி பிரம்மாணம் சரணம் கத்வா, அவரே அழிச்சுதான் என்ன பண்ண, பிரம்மாட்ட போய் என்ன பண்ண கேட்கலாம் அப்படின்னு பிரம்மாணம் சரணம் கத்வா நத்வா வச்சனம் அப்ரவி பெரும் நமஸ்காரம் பண்ணி பிரம்மாவனம் எல்லா சேவை செய்வோம். பிதாமக சுராத்தியக்ஷ தைத்தியோ மகிழ சங்கியா. அதே பிதாமக சுராத்தியக்ஷ தேவர் உட்கார்ந்தே தைத்தியா மகிஷ சங்கியகா பிரசீதிகாம சொர்க்கமே பரோத்யோகம் பரோத்யோகம். பிரசீதிகாமஹா சொர்க்கமே, இந்த
சொர்க்கத்தை வந்து என்ன பண்ணா எங்கிட்ட இருந்து கிரகித்து காமகா கவர்ந்து கொள்வதற்கு தனியா இருக்கான் பலோத்தியோகம். பலம்னா இந்த இடத்துல ஆர்மி, பலம் தண்டம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஆர்மி. அதனால பலோத்தியோகம் அந்த சேனையை அவன் தயார் பண்ணிட்டு இருக்கான். என்னோட இதுக்கு சண்டை போறதுக்காக சேனையை தயார் பண்ணிட்டு இருக்கான். கரோத்தியலம் அலம் கரோத்தி தகுதி அவன் தயார் பண்ணி வச்சிருக்கான். அந்நேற்று தானவா சர்வே இதை தவிர இன்னும் வேற சில இதுவாள்லாம் இருக்க போறோம் அசுராள்லாம். அதாவது அசுராள்ல இருக்கக்கூடிய சித்திரர்கள் என்ன மனுஷன் நடத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே அண்ணன் ராஜாக்களா இருக்கிறவர்கள் தானவர்களுக்குள்ள பல விதமான குரூப் இருக்கும் இல்லையா, அந்த குரூப்புக்கு தான் அரசலா இருக்குது. பல ஏரியாவை பார்த்துட்டு எல்லாரும் ஒரே ஒரு தானவர்கள் இல்லை. ஸோ அந்த தானமாக அவளை வந்து போன சாப்பிட்லயே அவள் பேரெல்லாம் யார் யார் எங்க இருக்கா, யார் மனுஷனோட சேர்ந்திருக்காங்க. ஸோ அந்நேற்று தானவா சர்வே சைன்யம் சமுபஸ்திதாக அவர்களும் மனுஷனோடு சேர்ந்துட்டார். ஸோ அவ்வளவு சைன்யங்களும் மனுஷனோடு சேரும் போது அவளுடைய சைன்யம் இல்லாமல் என்ன அந்த பெரிய தலைவர்களுடைய வீரன் பிளஸ் அவளுடைய சைன்யத்தினுடைய வீரன்னு எல்லாமே யோசிக்காமாக அனைவரும் சண்டை போடுறதுல ஆசையுடையவர்களாக அதுலேயே வெறியாக இருக்கிறவர்கள். மகாவீரியாக சர்வே யுத்த விசாரத்தாக யுத்தத்துல சேர்ந்தவர்கள். சேனாகம் வீத பீதோஸ்மி எனக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறது. சொர்த்தகாத்து மிகாகதா அதனால உங்களுக்கு விஷயம் வந்து சர்வஜேஷி மகாபிராஜ்யம் நீங்க தான் இக்காலமும் அறிந்தவர். எது நடக்கும் எப்படி நடக்கும் ஆகாயம் கட்டுமர்கள் பெற்றாமல் சர்வையவாத்திய கைலாசம் கவிதாவயம் விரைவாக நம்ம எல்லாரும் கைலாசத்துக்கு போவோம். சங்கரம் போட்டா விஷ்ணு கவிதாபுரம் பலசாலிகளுக்கு சிரேஷ்டரான விஷ்ணுவை சங்கரரை வந்து யுத்தம் பிரகர்த்தவியம் சர்வை சுரகனை விரித்வா மந்திரமாதாய விரித்வா எல்லாருமா சேர்ந்து மந்திரமாதாய. அதுக்கப்புறம் நம்ம வந்து யோசிப்போம், கன்சல்ட் பண்ணுவோம். மந்திரம்னு சொன்னாக்க கன்சல்டேஷன், அதாவது ஆலோசனை. தேசம் காலம் விசித்திட்ட எந்த இடத்துல எப்ப எந்த காலத்துல எது நம்மளுக்கு உச்சிதமா இருக்கும், எது பலாபலம் அபிஜாய ஃபுட் அனாலிசிஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். பலம் ஸ்ட்ரென்த், அபலம் வீக்னஸ். ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸும் தெரியணும், எதிரியோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ். விவேகம் அபகாயச்ச விவேகம்னாக்க ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சுட்டு நம்ம எடுக்கக்கூடிய முடிவு ஜட்ஜ்மெண்ட். விவேகம் அபகாய ப்ராப்பரான ஜட்ஜ்மெண்ட் இருந்தாங்க. அதாவது எல்லா விதமான டேட்டாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த நேரத்தில் முடிவு எப்படி இருக்கணும்னு ஜட்ஜ்மெண்ட் எடுக்காம அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு ப்ராப்பர் டிஸ்கிரிமினேஷன் அது இல்லாம சாகசம் அவசரப்பட்டு செய்யக்கூடிய செயல். ஸோ அந்த மாதிரி அதை முடிவு கான்சிக்வன்ஸை பத்தி கவலைப்படாம காரிய காரணத்தை பத்தி கவலைப்படாம அவசரப்பட்டு இதுதான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா தர பதனம் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் இருக்காது. டெஃபினெட்லி தட் வில் லீட் அது வந்து அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா ஆயிடுவேண்டிய அவருடைய சக்சஸ்க்கு காரணமா இருக்க முடியாது அப்படின்னு பிரம்மா சொன்னார். சாதன் மேல கதையை சொல்றார். தன்னில சகசிராட்சா கைலாசம் நிறுத்தகாம சொல்லி கைலாசம் பிரம்மாண்டம் பிரதர்வா லோகபால சங்கரம் கத்வா வேதமந்திரே வேதமந்திரேகி மகேஸ்வரம் அவரை வந்து அவரை பிளேஸ் பண்ணாங்க. பிரசன்னம் பிரதர்வா அங்க இருந்து அவர் என்ன பண்ணா எல்லாரும் பிரசன்னம் பிரசன்னரான சங்கரரை ஜெயம் விஷ்ணுபுரம் விஸ்வாசம் தேவதேவேசம் காக்கியம் பரிசிரமோ வயது ஏன்னா மனுஷனுக்கு வந்து என்ன ஆகுனா அவனுக்கு வந்து அவனுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சண்டை போடலை அப்படின்னு சொன்னோம்னா சண்டை போடாமே எல்லாரும் நம்ம வந்து நம்ம கிட்ட அடங்கிட்டாங்க பாரு, எல்லாரும் நம்ம உருகி போயிட்டாங்க, நம்மள வந்து பயந்துட்டாங்க பாரு, நம்ம என்ன பண்ணுவோம்னா இவாளை மேல இன்னும் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். ஸோ மேல தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம், மேல கஷ்டம் கொடுத்துருக்கோம், குழந்தைகளுக்கும் கஷ்டம் கொடுத்துருப்பான். அவனுடைய அந்த ஃபைட் இருக்கிறவங்க அந்த எக்ஸஸ் ஃபைட்னு சொல்லுவாங்க, எக்ஸஸ் அது எங்க காட்டுறது, யார்கிட்ட காட்டுறது, எப்படி காட்டுறதுன்னு தெரியாத நாலா பக்கமும் செதறும், நாலா ஜனங்களுக்கும் கஷ்டம் இருக்கும். அதோட மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணுவாங்க, தேவர்கள் மேல ஆனா ரொம்ப இறங்கி இது போறாங்க, தழிஞ்சு போறாங்க, அதனால எவ்வளவு நம்ம கஷ்டம் கொடுத்தாலும் அவ்வளவுக்கு தழிஞ்சு போவாங்கன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, மேல ப்ரெஷர்.
அதனால முதல்ல ஓரளவுக்கு எழுத்து நின்னாக்க நம்ம நாளைக்கு திருப்பி நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு தோணும் இல்லையா? அதனால ஹரிஷியாவும் சுத்தம் ஹரிஷியாவுக்கு நிச்சயம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. இதுல சில விஷயங்கள் நம்ம வந்து அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா நல்லா அவர் சொல்லும் போது இவ்வளவு வரதான வாங்கியிருக்கா, யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு பெண் தான் அதை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற முறையில வாங்கிட்டு இருக்கும்போது அந்த வரை அவளுக்கு தெரியாம இருக்குமா, அந்த வரவு தெரிஞ்சே இருக்கு போறா அப்படின்னு கேட்கும்போது ஒரு விஷயங்களை பேஸ் பண்ணிதான் ஆகும். இல்லைன்னா அது மேல மேல ஒரு கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காகவாவது ஓரளவுக்கு ஞாபகமாக. ஏன்னா அவங்க வந்து பெண்ணா அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னாக்க அவனுடைய முடிவு பெண்ணோட கையில இருந்தா வருங்கிறத ஒழிய அதுக்காக அவன் என்ன பண்றாலும் அவன் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கும் போது அந்த அவனுடைய ஜெயம் வந்து எந்த விதமான எஃபர்ட்டும் இல்லாம சும்மா ஆட்டோமேட்டிக்கா அவன் காலில் வந்து விழுறதுன்னு இருக்க போறது இல்லை. அந்த ஜெயத்துக்கும் அவன் முயற்சி செஞ்சாகணும். அந்த முயற்சி ஒரு கடுமையான முயற்சியா இருந்தா அவன் இன்னும் கொஞ்சம் என்னவா இருப்பான், கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருப்பான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் சொல்றாரு. நிச்சயம் கொடுத்தா பிரம்ம விஷ்ணு ஹரீஸ்வரா, பிரம்ம விஷ்ணு ஹரி ஹரிங்கிறது இந்திரன். அவர்கள் எல்லாரும் இப்படி முயற்சி செய்து சுவாமி சுவாமி சமாதிக்க வாகனானி யூஸ்வராக அவங்களுடைய வாகனங்கள்ல, அதாவது விஷ்ணுவதி கருடங்கள அவர்கள் எல்லாரும் வாகனத்தில் இருந்து அந்த பாவம் தைத்தியவலம் காக்கும் மனுஷ பாலிபன் தைத்திய பலம் போறதுக்கு சண்டைக்கு போறதுக்குள்ள தைத்திய பலம். தைத்தியம்னா அசுரனுடைய சேரையும் வந்து சேர்ந்தது. அது வந்து இந்த திருத்தம் இப்ப ரொம்ப கர்வத்தோட இருக்கு. அதாவது மனுஷனுடைய தீரத்தினால மனுஷனுடைய வரத்தினால அந்த சேனைக்கும் தங்களுக்கும் அந்த வரம் கிடைச்சிட்டதாக திருத்தம் மனுஷ பாலிதம் மனுஷனாலே காப்பாடும். பத்ராபூத்தம் தேவதான சைனியை வந்து பானை கல்கை பிரகாரங்களை ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் சொல்றாங்க. பானைக்கு கல்கைக்கு ஆடை இதெல்லாம் வெட்டுறதுக்கு உபயோகப்படுத்துறாங்க இல்லையா? பாதி கல்வியா இருக்கும், அதுக்கு மேல சந்திரன் பாசைகி பாசைகிட்ட விட்டு எரியக்கூடிய இருக்கக்கூடியது விட்டு எரியாது. பாசைகி முசலைச்ச முசலம் குலக்க அரஸ்வதைகி கோடலிலேயே ஒரு வகை கோடலி சதாதிகி பிரதிசம் படித்தோம்னா அந்த ஈட்டிலேயே பலவிதமான ஈட்டு காலம் ஈட்டில பலவிதமான ஈட்டி இருக்கு. சூளைகி சக்கரைகி சக்தி சோதரைகி சக்தி வந்து ஈட்டி மாதிரி ஒரு ஆயுதம் சோமரைகி சோமரைங்கிறதும் கூட்டு மாதிரி இந்த சொல்றோம் இல்லையா, பல்லாருடைய ஆயுதம் அலாயுதம் அதிகாருடைய இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி பயங்கரமா ஆயுதங்கள் எல்லாம் அத்தனை அர்த்தங்கள் இதற்கு பரஸ்பரம் சிச்சுரங்கிறது வைசாசனுடைய தளபதி கஜாரூடோ மகாபலா ஞானமேல இரண்டு மகமந்தம் பஞ்சனை செய்து ஆய் செய்து உடைய நேரத்துல 5 அம்புகளை எய்கிறான். புராஷாடதி தாமிச்சிருக்கா பானையை பானம் அவருடைய பான பருவத்துக்குள்ள அதை விட படுவேகமாக தன்னுடைய பானங்களை எய்து அந்த பானங்கள் தன்னை அடைய முடியாதபடி அந்த பானங்களை உடை செய்கிறார். அந்த பெரிய பானத்தை எய் பண்ணி 5 பானம் வரதுன்னா 5 பானத்தை எய்கிற சக்தி இருக்கணும். 5 பானத்தையும் வேகமா ஒரே சமயத்துல எய்கிற சக்தி இருக்கணும். 5 பானத்தினுடைய டைரக்ஷனையும் டெஸ்ட் பண்ணி அதை விட வேகமாக அதே 5 பானங்கள் எடுத்து அந்த 5த்தையும் உடைக்கலாம் இல்லையா? அதை விட வேகமா எதிரியை அடிக்கிறது திருப்பியும். அதாவது வேகம் ரொம்ப முக்கியம். எய்ம் டைரக்ஷன் பாஸ்ட் மூவ்மெண்ட் கண் பார்க்கறது கை செய்யறதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வீரர்களுக்கு தேவை. இதெல்லாம் ட்ரைனிங் எடுத்து பெரியும் சாப்பிட்ட சந்தையில தாடையாமாத்த அதான் 5 பானங்களோட அடிச்சதோட இல்லாம அர்த்தச்சந்திர பானம்
அந்த கல்லுனா ராமருடைய கையில பார்க்கலாம் போல ராமர் கையில கீழே கூடா இருக்கும், மேல வந்து இந்த செசல் போற மாதிரி இருக்கும் இல்லையா. அதோட மார்ல வந்து என்ன பண்ணார், சுற்றுலர் மார்ல நேரம் அடிச்சார். அடிச்ச போது அந்த வேகம் தாங்காம அந்த பானத்தை, அதாவது நான் எந்த பானத்தை இந்திரன் தடுக்கிறதே கஷ்டமா இருக்கும், அந்த பானத்தை தடுச்சுட்டு உடனே அதுக்குள்ள வேகமா அடிக்க முடியாது. நான் என்ன பண்ணா, ஒரு நிமிஷம் அசால்ட்டா இருக்கலாம். அதனால இந்திரன் என்ன பண்ணா, அவன் இருந்து பானத்தை தடுக்கிறதோட இல்லாம அதை இருந்து வேகமா இன்னொரு பானத்தையும் ஃபாலோ பண்ணி அடிச்சுட்டான். அடிச்சதுனால அவன் கீழே விழுந்துட்டான். ஆனா சதஸ்தி சேனானி பிராப்திய மோசம் ஞானமே மயங்கி, அதாவது அந்த வைசாசனுடைய சேனானி கண்ணம் வஜ்ரகாதேன சஜகான கரையதா. அந்த யானை என்ன பண்ணா, இந்திரன் வந்து தன்னுடைய வஜ்ரத்தினால யானையினுடைய துருக்கியில, ஏன்னா அந்த யானை மேல தன்னோட இல்ல அதை காப்பாற்றும், அதனால அது இடம் கொடுக்குறாரு, அந்த துருக்கியில வேகமா அடிக்கிறான். தன் வஜ்ராபிகத்தோ நாகோ வந்த சைன்யம் ஜகாமனா. அது என்ன பண்ணிட்டு பாஞ்சர் அடியினுடைய வேகம் தாங்காம நான் திரும்பிட்டு யானையோட சத்தம் போடும்போது அந்த யானை சந்தையில தெரிஞ்சுவா என்ன பண்ணுவோம்னா, யானை எதிரிகளுடைய படையை வந்து காக்கும். யானையினுடைய காலாலையும் துருக்கியும், யானையும் சண்டை போடும், துருக்கியாலையும் காலாலையும் எதிரிகளுடைய வீரர்கள் எல்லாம் வந்து முன்னேறிட்டே போவோம். முன்னேறிட்டு போகும்போது அந்த எதிரி படைக்கு நாசம் ஏற்படும். ஆனா இப்ப யானையை எஃபெக்டிவா அடிச்சதை திரும்பிட்டோம்னா தன்னுடைய படை வீரர்களையே மிதிச்சு நாசம் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கு வந்து என்ன ஆகும், எந்த பக்கம் போறதோ அதனுடைய காலில் மாட்டிக்குவாங்க. சோ இப்ப அடிப்பட்ட யானை என்ன ஆகுது, மேல ஏறி போனோம்னா இன்னும் அடி விழுந்து அது என்ன பண்றது, திரும்பி தன் படை பக்கமே திரும்புறது, திரும்பி சைன்யம் பக்கிரமா விஸ்வாசாம் தைத்தியராட் புத்தகா. இந்த யானை இந்த மாதிரி பட்டத்தை பொறுத்த உடனே என்ன பண்ணா, அவசாசம் வந்து விடாலன்னு வந்தேன், விடாலாக்கி மதாபிரகி அவன் தான் சொல்லுவான், எச்சவீர மகாபாவம் ஜெகீந்திர பதக்கி ஜாஸ்தியா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு. வருணாதீன் பரான் தேவான் அத்வாகச்ச அவளெல்லாம் ஜெயிச்சுட்டு சச்சுத்வாசனத்தை விடாலக்கிய மனோபராக ஆரோக்கிய வாரணம் மொத்தம் அதாவது கண்ட்ரோல் ஜகாம பிரசாதிகம் பிரசாதிக்கிற தேவதோம் ஜகான விஷயத்தை ஆதிவிஷ சமர்ப்பதை அருமையான ஒரு பாம்பு, அந்த பாம்பு போல தூய்மையாக அவர்களால் இருக்கக்கூடிய பாம்புகளால சதுச்சித்வாராமஸ்தூரம் சாப நிஸ்ருதை. அவன் என்ன பண்ண, சாப நிஸ்ரு தன்னுடைய குதிரில் வெளிப்பட்ட அம்புகளாலே இவனுடைய அம்புகளை உடைத்து பஞ்சாசக்தி ஜெகானாசு வாசவன் ஒரே நேரத்தில் 50 அம்புகளை அதையும் கோபிச்சு காண்பானான் அவ்வளவையும் உடனடிகிறாய். விஷிகைகினாக்க கூர்மையான அம்புகளாலே ஆசை விஷம் அமர்ந்தேகி, கூர்மையான அந்த பாம்பு போல பளபளன்னு, அந்த பாம்புடைய கண்ணு போல பளபளன்னு விஷத்தோட இருக்கக்கூடிய அந்த விஷம் சொல்லுவாங்க. அந்த ஆசை விஷம் விஷம்னாக்கா அந்த பாம்பு கடிக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணால பார்த்தாலே கண்ணால அது என்ன பண்ண முடியும், விஷத்தை கப்பம். அப்படி இருக்கக்கூடியதான பாம்பு அந்த கண்ணு பளபளன்ற மாதிரி, உனக்கு நைட்டு கண்ணு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி பளபளன்னு இருக்கு பாம்புகளும் அந்த மாதிரி பளபளன்னு பயங்கரமா இருக்கு. சதுச்சித்வாராமஸ்தூலம் சுகரை சாபனிக்கு கதையா காடையா மாச கஜம் தரிசன கரோபதி. அந்த கதையினால கரை அப்படின்னு சொன்னா யானையினுடைய கரை தான். சகரே நிகழ்த்தோ நாகா சகார ஆர்த்தஸ்வரம் எழுதிப்பட்ட அந்த விடாலனுடைய யானையானது ஆர்த்தஸ்வரம் பயங்கரமா ஒரு கஷ்டமா சோகத்தோட ஒரு பதிவிருத்திய ஜகானாசு தைத்திய சைன்யம் தயாரிக்கிறோம். தைத்திய சைன்யத்தை யாரு அடிவாங்கி இந்த விடாலோட அடிவாங்கிட்டு பார்த்த உடனே தைத்திய சைன்யம் எப்படி மேல எடுத்துக்கிறதுன்னு தெரியல. யூகத்தை கண்ட்ரோல் பண்ணி டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. நம்ம எந்த பக்கம் 4 பக்கமும் 4 வீரர்கள் போனாக்க அவர்கள் என்ன ஆகும், யூகம் உடஞ்சு போயிடுதான் ஜீக்க முடியாது இல்லையா. அதனால பயாசரெல்லாம் இருக்கிற அவளுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு தானவஸ்து கஜவிஷய பராமரித்திய கதந்தனா மனுஷன் அந்த யார் அங்கிருந்து பயந்து திரும்பி ஓடுறதை பார்த்த உடனே சமாவிஷ்ய ஹதயரங்கே
சுதாமாசு மைசூர்ல இல்ல விடாலர் யானை அங்கிருந்து திரும்ப அவன் திரும்ப ரொம்ப அடிவாங்கல்ல. அதனால என்ன பண்ணான், ஒரு நல்ல ரதத்தை சட்டன்னு பிடிச்சிருந்தான். ரதத்தை கொண்டு சொல்லி அந்த ரதத்துக்குள்ள ஏறி சமாவிசிய ரம்ய ரதே ஜகாமாசு சுராந்தன் சுராஷாடதி சந்தீட்சிய ரதஸ்தம் முதலாகதன் ரதத்தில் ஏறிட்டு திரும்பி வந்திருக்கிற அவரை பார்த்துட்டு சரத் விஷயேஷி ஆசை யோசி சமர்ப்பது. அதே மாதிரி உண்மையான அம்புகளால அவனை டக்கு அடிக்கிறான். கோபி குப்தஸ்டகாரோங்கிறான் பானவிருத்தி பயங்கரமான அவனை என்ன பண்றான், இல்ல அந்த விடாலங்கிறவனும் பானவிருத்தி பழைய பொழியிறான். ஒவ்வொரு முதல் ததா தயோ தத்திர ஜெயிஷனோ ஜெயிச்சே தீரணும்னு ரெண்டு பேரும் கங்கணம் கட்டின்னு நினைக்கிறாங்க. ஜெயிஷனோ ஜெயத்தை விரும்புகிறதுல மூலம் பயங்கரமான யுத்தம் நடக்கும். இந்தஸ்து பலிதம் திருஷ்வா கோபேன ஆகுலுகேந்திரையா இவ்வளவு பலசாலியா இருக்கக்கூடியவனை பார்த்து ஜெயந்த மகரத்தை குறிப்பா யூதே தன்னுடைய மகனான ஜெயந்தஸ்து சிதயப்பான பஞ்சகா பஞ்சமி புரோகாகிருஷ்டி அசுரன் மகந்த பானாதிகதாவன் நிகபாத ரத்தோபதி. அவன் சற்று இவன் வந்து எதிர்ப்பு சண்டை போட்ட உடனே எனக்கு சற்று எதிர்பார்க்கல. அதுக்குள்ள பாம்பு அவன் மாறப்படுறது நிகபாத ரத்தோபதி ரத்தத்தின் தனியே அதிவாசிய ரதம் சூதா நிர்ஜகாம ரணாதிரார். அந்த நேரத்துல அதிவாசிய மேனிபுலேட்டிங், அதாவது ரதத்தை என்ன பண்றான், சட்டுவே மேல வந்து அவன் சண்டையை கண்டினியூ பண்ணாம அவன் சண்டையில அடி வாங்காம மேல பத்திர அடி வாங்காம அதிவாசிய அதை வந்து கூட்டிட்டு மேனேஜ் பண்ண விடாலாக்கிய தேசத்துவ மகாநாசி இந்துதீனாசி. அவன் அந்த இடத்த விட்டு போன உடனே என்ன தேவர்கள்லாம் ரெண்டு கமாண்டர் சிச்சுடன் இன்னொன்னு இவன் விடாது ரெண்டு பேரும் அடி வாங்கி ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அப்படின்னு உடனே அந்த ஆர்மியை லீட் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு என்ன எடுத்து தேவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்கள் குண்டுபியை வந்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க சந்தோஷத்தோட நாங்க ஜெயிச்சோம். பிரமிதிதாசே புஷ்டோஷ்டம் சதி தேவர்களுக்கு சந்தோஷம். இந்திரனாங்க கந்தர்வ கதையாக கந்தர்வ பாட்டு பாடுறாங்க. நந்து கிருஷ்ண அப்துல்லாம் அந்த இடத்துல டான்ஸ் ஆடுறாங்க. கோப மகிஷஸ்வா ஜெயசத்வம் சுரேஷ்வரம் சுரர்கள்லாம் தாங்க ஜெயிச்சுட்டோம்னு இவாளுடைய கோலாகல சத்தத்தை கேட்டாலும் ஏஷியா மாசைய சஸ்திர சாம்பரம் பரமதாபகம் பரமத பிறருடைய மதத்தை தர்மத்தை அழிக்கக்கூடியதான சாம்பரன் என்ற ஒரு வீரனை அனுப்புறான். சாம்பரத்து பகுதி சாத்தம் சமாகமிய ரணாதிரே சரமிருஷ்ணன் சகாராசு தடிப்பானிக சாகுது. மேகம் எப்படி சமுத்திரத்தில் மழை பெய்யுமோ இந்த மாதிரி என்ன பண்றான் தேவர்கள் கருணா பாசமுத்தியே ஜகாம ஆயுதத்தோட வரான். தந்தமாதாய பானைகீச்ச முஸ்லைகி சக்திவிச்ச பரஸ்வதைகி கண்டேன தேவஸ்தாந்தா ஆம்பேட்டு மூர்த்திவேதியே மனுஷா சமுத்தியமே கதாம் குருவின் தேவான் உபதகாமதாய். உண்மை இந்த மாதிரி வீரர்களை இந்த தலைவர்களை அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தானே கதை எடுத்துட்டு வரான். கிருஷ்ணந்தி சுராசத்மே அன்யகம் கதையாகிறது. இருந்தா நில்லுங்க நானே வரேன் உங்களை சொல்றேன். சர்வே பலிபுஜ காமம். நீங்களாம் யாரு பலிபுஜா காக்கா மாதிரி வீரம் இல்லாதவர்கள். பலிபுஜ் அப்படிங்கிறது காக்கா. பலகீனாக சதைவி பலம் இல்லாதவர்கள். யுக்தித்வாசோ கஜாரூடம் சம்ராத்திய மதகா. தன்னுடைய கருவத்தினால அதாவது தன்னுடைய கருவத்தை உடையவனாக அவன் என்ன பண்ணா கஜாரூடம் இந்திரன் வரான். சகார கதையாதூர்ணம் பாகுபூரே மகாபதா. இந்திரன் என்ன பண்ணா தன்னுடைய கதையெல்லாம் நடிக்கிறான். சோபி வஜ்ரேட கோரேன சிச்சேதாசு பிரதாஞ்சிதான். அதாவது அடிக்கிறாங்கன்னு நினைச்சான். அவனுடைய தோல்ல எந்த தோல்ல வச்சுன்னு தன்னுடைய ஆயுதங்களை வீடு பண்ணாலும் அந்த தோல்லையே கதையால் அடிச்சிருந்தா தோல்ல அடிப்பட்டு இருக்குன்னாக்க இந்திரனால மேல செயல்பட முடியாதுன்னு எய்ம் பண்ணி த்ரோ பண்றான்னு அர்த்தம். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து இந்த கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தான் பால போடுறோம். சில சமயம் பேட் மீட் ஆகுது மீட் ஆகுது இல்லையா. அந்த மாதிரி அது அவன் எதிரி வந்து அந்த கதையை தடுக்க முடியாம போயிட்டுனா அடி வாங்கிட போறான். அது ஸ்டம்ப் ஹிட் பண்ற மாதிரி ஹிட் பண்ணிடும். ஸோ என்ன பண்றான்னாக்கா அதுக்குள்ள இந்திரன் என்ன பண்றான் வஜ்ரேன சிச்சேத அந்த கதையை வந்து தன்னுடைய வஜ்ரத்தினால உடைச்சோம். அகத்து காமஸ்வரித்தோ ஜகாம மனுஷன் பத்தி. இப்ப இந்திரன் என்ன பண்றான் மனுஷன் அட்டாக் பண்றதுக்காக அவனை நோக்கி ரொம்ப க்ளோஸா போறான். அயாதிபதி கோப்பையில கட்கமாதாய சுத்திரம் ரொம்ப பலபலந்து ஒரு கட்கம் தான் இந்த சந்திராசன் அதை எடுத்து
ஜெயா இந்திரம் மகாவீரியம் பிரகரிஷ்யன் வாசித்தம் அவன் கிட்ட போறான். பகுமச்ச தைவரியம் சர்வலோக தயாவரம் ஆயுதே இருதை பற்ற மொழி விஸ்மய காரகம் பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளவு பயங்கரமா ஆயுதங்கள் இவ்வளவு அவளுக்கே என்ன ஆகும்? ஆச்சரியகரமா இருக்கு. சகாராசு ததாதைத்தியோ இப்ப என்ன பண்ணா வெறும் ஆயுதங்களோட இப்படி சண்டை போட்டு நீக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு மோகினி அந்த இது சொல்ற மோக வித்யா சகாராசு ததாதைத்தியோ மாயா மாய கையில் எடுத்துருவோம். சாம்பரி மாயான்னு பேரு. சாம்பரியின் சர்வ லோகர்னி எல்லா லோகங்களையும் அழிக்கக்கூடியதான சாம்பரி மாயையை முனிவர்களையும் மோகம் அடையக்கூடியதான் கோட்டிசோ மகிஷாசுரத்துல. அதனால என்ன ஆயிடுச்சு? மகிஷாசுரனை போல கோடிக்கணக்கான மகிஷாசுரர்கள் அந்த இடத்துல உருவாகி அவனை போலவே பயங்கரமா எல்லாரும். இப்ப யார் உண்மையான மகிஷாசுரன், யாரோட சண்டை போறது? அதாவது என்ன ஆகும்? வேஸ்டா யாரோடையும் சண்டை போட்டு இருப்போம். உண்மையான மகிஷாசுரன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். அதாவது இந்த பெரிய ராஜாக்கள்லாம் தங்களை காப்பாற்றி தங்களை மாதிரியே பேக் அனுப்புறாங்கன்றதா அதே மாதிரி சதுர்சு சாயுதா சர்வே நிகழ்ந்தோ தேவவாகினி தேவர்களை அடிக்கிற மாதிரி எல்லாம் பாக்குறாங்க. பகவா விஷ்ணுஜஸ்புத்திரா துஷ்பாதாம் தைத்திய நிர்மிதம் பபுவா அதிபயோதினா மாயாம் மோகத்திரிக்கல. இது மோகத்தை உண்டு பண்ணக்கூடிய மாயாக்கே இது எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு ஒத்திக்கிறாங்க. அவனுக்கு வந்து ஒரு ஆங்கிஷ். வருணோபி சுதந்திரத்தா ததைவ தனநாயகா யமோகுதா சூர்யா சீக்கிரஸ்து பிரயாசகா பலாயன பராசு. இதுல வந்து மாணிக்க முடியாது யார், அதாவது நேரோட சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுருக்கோம். வாஸ்தவத்துல உண்மையான ஆள் இல்லை. அங்க நேரோடு சண்டை போட்டுருக்கோம். எஃபர்ட் நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் வேஸ்டா போட்டுருக்கோம். சண்டைக்கு ரிசல்ட்டே இருக்காது. ஸோ பலாயன பராசர்வே. அதனால இந்த இடத்த விட்டு நகர்றதுதான் பெட்டர் அப்படின்ட்டு பகூர் மோகிதாசுராக. அப்ப அவளுக்கு அந்த இடத்துல என்ன கஷ்டம் வரும்போது பிரம்ம விஷ்ணு மகேசானம் அவனும் சக்தி நிறுத்திதா மூர்த்தியுடைய ஞாபகம் வந்து பகவானை ஸ்மரிக்கிறார். தத்ராஜக்முஷ்ட காதேசாக க அஜ ஈசாக க இது பிரம்மணோ நாம சரி க அப்படிங்கிறது க அஜ ஈச இதான் 3 பேரும் நிற்கிறாங்க. காதேசாக க இது பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேக நாம சொன்னார் இல்லையா? காங்கிறது பிரம்மா, அஜங்கிறது பிறப்பற்றதான விஷ்ணு, ஈசனுங்கிறது எல்லாருக்கும் தலைவராக. சத்ராஜ காதேசாக ஸ்மிருதமாற்றா தேவர்களால நினைக்கப்பட்டவர்கள் அம்சதாட்ச விஷாரூடாக தங்களுடைய வாகனங்கள்ல பிராதுகாமா வராயுதாக சிறந்த ஆயுதங்கள் தேவர்களை காப்பாற்றுகிறார். சௌரிஸ்தான் மோகினியின் புஷ்பா சுதர்சனம் அசோஜனம். அந்த மோகினிங்கிறது அஜ்ஞானம் தானே. அந்த அஜ்ஞான மோகினியை பார்த்த உடனே பயங்கரமா ஜுவாலையோட சுதர்சன மாயாதா விளையங்குதா. சுதர்சன சக்கரத்தினுடைய பிரபாவத்தினால மோகினி மாய போயிடுச்சு. தீட்சதான்வேஷத்துல கிருஷ்ணகாரனா யோகிகாம சமாதாய பரிகம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரி. அந்த பரிகத்தை எடுத்துட்டு உலகையில உலக மாதிரி ஒரு பெரிய அது எடுத்துன்னு அவன் வரான். மகிஷாக்கியோ மகாவீரா சேனானி சுரஸ்தா. சுரன் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. உக்ராச்ச உக்ரவீரியஸ்த உக்ரன் உக்ரவீரியன் யுத்தகாமுகாக அவர்கள் எல்லாம் கூடி வராங்க. அசிலோமகா வினேத்ரஹா பாஷ்கலஹா அந்தகா. அசிலோமன் வினேதன் பாஷ்கலன் அந்தகன் இவாள்லாம் அவருடைய படைத்தலைவர்கள். கேவலம் சாணியே ஜெபாவா யுத்தகாமா விஜய்யூர். இவ்வளவு பேர் என்ன பண்ணாங்க? பார்த்த உடனே எல்லாரும் ஓடி வரா. சன்னத்தாக உத்தசாபாக வீரர்கள் கை தட்டி சசாரூடாக மதோத்தாக பரிவர்த்தோ சுரான் சொல்வான் மிருகாயிர சுகஸ்தகான். இப்படி ஓநாய்கள்லாம் வந்து குட்டி ஆடுகள் பிறந்த குட்டிகளை வந்து போட்டி வேகமாக அதை பிடிக்கிறதுக்கு ஓடி வருமோ அந்த மாதிரி என்ன பண்றது ஓடி வரார்கள். பானம் விஷ்டின் தானவாக மதகர்த்தாக சுராட்சாதி மேல ஒருத்தர் அம்பு மழை போயிருக்காங்க. அந்தகோ ஹரிமாசாதி அந்தக என்ன பண்ணாங்க? பஞ்சபானம் சிலாசிதான். சிலாசிதான்னாக்க தண்ணில வந்து தீட்டப்பட்டு தூய்மையாக்கப்பட்ட பானம். விஷசந்தித்தான் விஷம் பானங்கள். கருணாகிருஷ்ணன் மகாபலால் அது வரைக்கும் எடுத்து வேகமா போகும். வாசுதேவோ பிரசந்தாத்தான் அந்த பானங்கள் தன்னிடம் வருவதற்கு முன்பே ஆசுவேசதா வேகமாக போகக்கூடிய
அம்புகளாலே அதோட சேர்ந்தான். அவன் ஒரு 5 ரூபாய் எடுத்து தம்பிக்குள்ளேயே அவன் சேர்ந்துட்டான். ஐயோ பரஸ்பரம் பகுவ ஹரிதைக்கியோகம். விஷ்ணுவுக்கும் அசுராளுக்கு நடுவுல பரஸ்பரம் கடுமையான போர் நடக்கிறது. பாணாசி சக்கர முசலைகி கதாசக்தி பரஸ்வதி ஆயுதங்கள் ஆயுதங்கள் உபயோகம். அபேச அந்தகையோ யுத்தம். பரமசிவனுக்கும் அந்தகனுக்கும் முதல்ல மூலம் லோமஹர்ஷனம். லோமஹர்ஷனம் வைத்து சொல்லப்படுகிறார். 50 தினபரியந்தம் 50 நாள் சண்டை கண்டு இந்திர பாஷ்கரயோஸ்து மகிஷாசுரன் சமத்ரிநேத்ரயோகோ சத்யத் மகாபலு கணேசயோகோ அதிலோம வருணையோகோ. யார் யாரு எந்தெந்த படைத்தலைவர்கள் வருடம் கதையா தைத்தியோ ஜகாத ஹரிவாரம். வருடன ஒரு பெரிய கதையினால விஷ்ணுவோட சண்டை போட்ட அந்த இருக்காங்க. கதாபாத சின்னாங்கா அதுக்கு கர்மனுக்கு வழி தாங்கல. விஸ்வசன் அவதிஷ்டத்தை பெருமூச்சு விட்டு மூச்சு முடியாத கஷ்டப்பட்டு இருந்தது. சௌதிஸ்தம் தட்சிணேனாசோ ஹஸ்தேன பரிசாந்தியன் கையினால மெதுவாக தடவை மூச்சு விட்ட மாதிரி பண்ணி தடவை அவரை காந்தம் சேர்த்து சொன்னார். திறம் சகார தேவேதா அவனை அந்த போர்ல அவனுக்கு தடவை கொடுத்து, அதாவது அந்த மாதிரி விஷ்ணு என்ன பண்ணார், ஒருவனை கிரிவிட்டு திருவிழை பண்ணார். திறம் சகார திறம் சகார தேவேதா வைலதேயம் மகாபலம் மகாகிருஷ்ண தனுஷார்த்தம். சிங்கம் சிங்கத்திலிருந்து வந்து சார்ந்தம், அதாவது உடுப்பினுடைய கும்பலை தயாரிக்க அந்த வில்ல என்ன பண்ணார், அதுல இருந்து விஷிகான் புகோன் அம்புல எய்கிறார். அம்புகோபரி போவேர ஹம்பிகாமோ ஜனார்த்தன் தானமோ விஷிகான் பானம் சித்தியது ஸ்வர். ஆலோசனை அந்த அம்புகள் தன்னை அடிக்க முடியாதபடி அதுக்கு என்ன பண்ணார், அதாவது அதுல இருந்து கட்சி அவைகளை ஏமாற்றி அந்த அம்புகள் தன் மீது படாது தற்காத்து. சக்கரம் மோச வேகையில சகசிராரம் சுதர்சனம். 1000 ஸ்போக்ஸ் 1000 மரங்களை கொண்ட அந்த சுதர்சன சக்கரத்தை அவர் என்ன பண்ணார், டீம் பண்ணார். சக்கரம் சுதர்சனம் தூரா சக்கரேடன் எவாரேன். அந்த எதிரிகள் என்ன பண்ணாங்க, சக்கரம் ஒரு ஆயுதம் தான். எதிரிகளும் சக்கராயுதம் வச்சுட்டு இருக்காங்க. அதை வச்சு சுதர்சனத்தை சக்கராங்க. தனார்த்த மகாராஜா தேவான் சம்போகயன். இப்ப என்ன பண்ணாரு, எல்லாரும் கட்சிக்கிறாங்க. சுதர்சனத்தை தடுத்த உடனே கட்சிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே தேவர்களுக்கே கட்சிக்காராங்க. தேவான் சம்போகயன் விகலம் ஜாத்தம் சக்கரம் தேவ. சக்கரம்ங்கிறது சாதாரணமா எங்கேயுமே தடைப்படாத மிக பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதமும் தடைப்பட்ட உடனே இதுவும் இந்த மாதிரி என்ன இருக்கு, தன்னுடைய காரியத்தை சுராசனே சோகம் சொல்லி தேவர்களுக்கு ஒரு சோகம். சகுஷம் தானவாக வாசுதேவோதி கருதா திருஷ்டுவா தேவான் சாருத்தான். தேவர்கள் துக்கத்தினாலே அவர்தான் சூழப்பட்டதை பார்த்து உட்கார்ந்தவர்களாய் இருக்கிறதை பார்த்து வாசுதேவர் கதாம் கௌமோதிக்கா தானவம் சமுகாத்தவர். கௌமோதிக்கு தன்னுடைய கதையை எடுத்துக்கொண்டு சொல்கிறார். அம்பிகான அதிவேகேன மூர்த்தி மாயாவிலும் வைத்தி கதாதிகதோ கோமோ நிகபாதாதி யோசித்தா. கதையினால் அடிக்கப்பட்ட என்ன பண்றான், பூமியில விழறான். சாபஜ்யா நிநாத நிலதன் சோதன் சகார நந்தையன் சுரான். அவன் ஓடி வரத்தை பார்த்து தன்னுடைய காரணத்தை எடுத்துட்டு அந்த வில்லுடைய நாளில் என்ன பண்ணார், ஒரு வீங்காரன் டங்காரம் பண்ணார். அது தேவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா இந்த வில்ல பார்த்தோம்னா இந்த வில்லு இன்னும் ரெடியா இருக்கு, அம்புகளை எய்யும் அப்படின்னு. சரவிஷ்டு சகாராசு பகவான் விஸ்வோபரி சோபி சிச்சேத பாணிஸ்தான் சிரான் சரான் ககனேரிதான். ஆகாசத்தில் வரக்கூடிய அம்புகளை எடுத்துட்டான். தயோர யுத்தமூத்ராஜன் பரஸ்பர தயாவகம் கதையா தாடையாமாக வருகிறார். கதையினால் அடிபட்டு பூமியில மயங்கி விழறான். ஆஹாகாரோ மகாநாசி சைன்யத்துல வயசுனால எல்லாரும் ஹாஹான்னு கத்துறாங்க. கவிகாய வியதாம் தைத்தியான ஒரு நிமிஷத்துல புகழ்ந்தாச்சு க்ஷணத்துல வியதாம் தன்னுடைய வரியை பொருட்படுத்தாம உத்தி கத்துனான். தீபா பரிகரிசிய ஜதானம்
தன்னுடைய பரிகத்தை எடுத்துட்டு எதிர்பாராத நேரத்தில் மதுசூதன் பரிகைணாகத்தேன மோட்சாமாபதரார்த்தம் மூர்ச்சிதம் தம் உவாகாசு ஜகாம கருடோரனார். கிருஷ்ணோட தலையில் அடிச்சோடனே அவர் கொஞ்சம் மயங்கிட்டார். திருடன் என்ன பண்றான், சட்டுன்னு சொல்லிட்டு அண்ணன் நடந்து பராமத்தே ஜெகநாதே தேவா இந்திர புரோகமாக பயம் காப்பு காட்டா சுத்தி சுச்சரணாஜிரி. விஷ்ணு போக்குவரத்து விட்டு நகர்ந்துட்டாருன உடனே அவர்களுக்கு பயம். சொந்தமான சங்கர சூழலிருந்ததா மகிஷம் திருதாத்திய பிராகரத் தோஷ சம்ஹிதா. சங்கரன் சட்டுன்னு அந்த இடத்துல வந்து மகிஷனுக்கு கொண்ட போறாரு. சோபி சக்தி முமோச்சாத சங்கரசி உரசி ஸ்புடம் சக்தி எடுத்து சிவன் மேலே எறிகிறான். ஜகர்ஜ சச்ச துஷ்டாத்மா வஞ்சயித்மா திரிசூலகம். அதை ஸ்கிப் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணார், திரிசூலத்தை அவன் மேலே எறிகிறார். சங்கரோபி ததாபீடம் ந பிராப உரசி தாடிதா சம்ஜகான திரிசூலேன கோபதாருண லோசனா சல்லக்னம் சங்கரம் திருஷ்டுவா பவிஷேன துராத்மனா ஆஜகாம ஹரிஸ்தாவத் தியக்வா மோர்ச்சாம் அஹாரஜாம். ஸோ வந்து சங்கரத்துக்கு சண்டை நடக்கும்போது அவருக்கு தொட செய்யறதுக்காக விஷ்ணு அந்த இடத்துக்கு வந்துட்டார். மகிஷஸ்து ததாதீட்ச சம்பிராப்தோ ஹரிசங்கரோ யுத்தகாமோ மகாதீர்த்தோ சக்கரசூல கடவுளோ கோபயுக்தோ குருவாசோ கிருஷ்ணாத்தோ சௌபாகத்தோ. ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. அதை பார்த்து மகிஷஸ்து ஜகாம சம்முகஸ்தாவத் சங்கிராமார்த்தம் மகாபுஜகா மாகிஷம் பபு ராசாத்திய. இப்ப என்ன எடுத்து இவங்களை எப்படி அட்டாக் பண்றதுன்னு தெரியாம மாகிஷம் பபு ராசாத்திய தன்னுடைய ரியல் உருவத்தை எடுத்துக்கிறான். மாகிஷம் அந்த உருவத்தை எடுத்துக்கிறான். என்ன பண்ணும், முதல்ல துன்வன் குற்றம் பால சைட்டு அடிக்கும் இல்லையா, சமுட்கட்டம் சகார பைரவம் நாதம் பயங்கரமா கட்டிட்டு சாசிகன் அமராநதி துன்வன் சிங்கி மகாகாய தலையை வந்து தூண்டு தாட்டிட்டு கொம்ப ஆட்டிட்டு தாருணோ ஜலதோயதா சுங்காத்தியான் சர்வதான் சிங்கான் சுட்சேது புசமுட்கட்டான் மலைகளை பாறைகளை தூங்கி எறிகிறான். விஷ்ணுவாதவுக்கு மகாவீரியோ தானவம் தேவசித்தமோ சக்கரத்தர் பானம் விஷ்டிச்சு தானவோபரி தாருமா பழப்பொழிகிறாங்க. குருவானோ பானவிஷ்டிந்தோ திருஷ்வா ஹரிகரோ ஹரிஹி சுக்ஷேது கிரிசிருங்கந்தோ குச்சேனாவிருத்திய தாருணம். அதாவது கிரிசிருங்கம், கிரிசிருங்கனா மலை பிஞ்சு, அதாவது பெரிய பாறை, அதை தன்னுடைய வாளால எறிகிறான். ஆபதந்தம் கிரீஷ பகவான் சத்துதாபதி ரிஷிகை சந்தா சக்கரை. அதை பகவான் என்ன பண்ணார், 50 நாள் அந்த 100 பிறகு உடைச்சிருந்தார். ஹரிசக்கராகத சங்கிய மோட்சாமாபத்த தைத்தியராட். இப்ப பகவானுடைய 50 நாள் அடிப்பட்ட அவனுக்கு மோட்சம் வந்து சனாமூலம் மானுஷம் மதுராஸ்தா. இனிமே இந்த உருவம் பிரயோஜனம் இல்லைன்னு என்ன பண்ணான், மனுஷ உருவம் எடுத்துக்கிறான். யதாபானிர் மகாகோரோ தானவஸ் பர்வதோகா மேகநாதன் நனாதோச்சேகி பூஷையன் அமராவதி சச்சுப்பா பகவான் விஷ்ணு. அவன் பயங்கரமா என்ன பண்றான், தேவர்கள் எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி கட்டுறான். அத்தனை உடனே பகவானும் பாஞ்சஜன்யத்தை எடுத்துட்டு என்ன பண்ணார், பயங்கரமா இவரும் அந்த பாஞ்சஜன்யத்துல சங்கநாதம் பண்றார். பூரையாமாக தரசா சப்தம் கட்டும் புரஸ்வரம். அவன் என்ன பண்ணான், புரஸ்வரம் தன்னுடைய குழம்புனால சுத்தம் போடலான்னு அவன் இது பண்றான். சேன சப்தேன சங்கத்தியா பயத்திரஸ்தாஸ்து தானவாக. பாஞ்சஜன்யத்தினுடைய சொந்தனால தானவர்களுக்கு பயம் ஏற்படுறது. பகூர் முகிதா தேவாக ரிஷேஷ சிவனும் தேவர்கள் சந்தோஷம் ஏற்படுறது அப்படின்றதாக இந்த சண்டையை வர்ணிக்கிறார். மேல இந்த சண்டை எப்படி போறது